Good day to you all. I'm glad to meet you all again. இன்று நாம் 10-day beginners preparatory class in day 2 இருக்கின்றோம். day 1 வீடியோவில் introduction, அதாவது parts of speech அல்லது word class என்றால் என்ன, அவை எவை, நாம் அதை அறிந்திருப்பது அத்தியாவசியமானதா என்பது பற்றி தெளிவாக பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவர்கள் தயவு செய்து பார்த்துவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கின்றேன். ஒரு பிளேலிஸ்டாகவே உங்களுக்காக வெளியிடுகிறேன். இன்று நாம் நவுன்ஸ், அதாவது பெயர் சொற்கள் பற்றிய தெளிவான விளக்கத்தை பார்க்க போன்றோம். இந்த உலகத்துல நாம் பார்ப்பனவற்றையும் அவற்றையெல்லாம் பார்க்கின்றனமோ அவற்றையும், நம் கண்களுக்கு புலப்படுவனவற்றையும், நம் சிந்தனையையும், ஏதாவது ஒரு செயற்பாடுகள் நடக்கல அந்த செயல்பாடு தொடர்பான சிந்தனை எங்களுக்கு தோன்றும். அந்த செயலை நாங்கள் குறிக்கவில்லை, செயல்பாடு தொடர்பான சிந்தனையையும் ஏனையோருக்கு விளங்கக்கூடிய வகையில், அதாவது நாம் யாருடன் பேசுகின்றோமோ அவர்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் தெரிவிக்க வேண்டுமாயின் இவற்றையெல்லாம் பெயரிட நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஸ்கிரீனில் உள்ள படங்களை பாருங்கள். இவற்றை பார்க்கும் போது உங்களுக்கு எவ்வாறு பெயரிட தோன்றுகின்றது என வாய்விட்டு சொல்லி கமெண்டில் தெரிவியுங்கள். உங்களுக்கான நேரம் வழங்குகிறேன். அமேசிங். முதலாவது படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், டீச்சர். டீச்சர் என்பவர் யார்? ஒரு மனிதர், people. அடுத்த படம் crow. crow என்பது என்ன? bird, பறவை இனத்தை சார்ந்தது. அடுத்த படம் dog. dog என்பது என்ன? animal, விலங்கினத்தை சார்ந்தது. அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க பார்த்தோன்னே? very good, beach. beach என்றது என்ன? ஒரு place. next one bag. it is a thing, பொருட்கள்ல அடங்கும். அடுத்தது பாப்போம். அடுத்ததுல நீங்கள் ஆக்களை பார்த்து ஆக்களை எப்படி நீங்க உங்க மனசுக்கு தோன்றுதோ அது மாதிரி பேரிட்டு இருக்க முடியும். நாம் ஏற்கனவே பார்த்தோம், நம் சிந்தனை. ஒரு செயலை பார்க்கும் போது நமக்கு அந்த செயல் தொடர்பாக தோன்றுகின்ற சிந்தனை, செயலை குறிப்பிடவில்லை, செயல்சார் சிந்தனையை சொல்ல போன்றோம். அப்ப இந்த செயலை பார்க்கும் போது நமக்கு தோன்றுகின்றது என்ன? இரக்கம் என்பது தோன்றுகிறது. இரக்கம் என்பது கைண்ட்னஸ், அது எங்கட ஐடியா. அதாவது பெயரிடும் சொற்களை நாம் பெயர் சொற்கள், நவுன்ஸ் என்போம். நவுன்ஸ் என்றா என்ன? நேமிங் வேர்ட்ஸ். நவுன்ஸ் என்பது என்ன? நேமிங் வேர்ட்ஸ். இப்போ நான் சிறியவர்களிலிருந்து ஆரம்ப நிலை பயிலுனர்கள் வரை விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் தெளிவாக சொல்லித் தருகிறேன். நன்றாக கவனியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா? மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் ஆங்கிலம் கற்பதில் ஆர்வமுள்ள அனைவருக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இதே போல இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிடில் அல்லது இப்போதான் முதல் தடவையாக பார்வையிடுகிறீர்களாயின் மறக்காம இச்சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ இந்த தொடரை உங்களால் முழுமையாக உடனுக்குடன் பார்வையிட்டுக் கொள்ள முடியும். Now let's move on to the video. இந்த nouns என்பது எவற்றையெல்லாம் குறிக்கிறது? நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், படம் பார்த்த போது. people, மக்கள் அல்லது நபர்களை குறிக்கிறது. birds, பறவைகளை குறிக்கிறது. animals, விலங்குகளை குறிக்கிறது. places, இடங்களை குறிக்கிறது. things or objects, பொருட்களை குறிக்கிறது. ideas, யோசனைகள், சிந்தனைகளை குறிக்கிறது. once again let's repeat it. What are nouns? people, birds, animals, places, things or objects and ideas. நாம இன்னும் விரிவாக விளங்கிக் கொள்வோம். நல்லா கவனிச்சு பாருங்க. இது ஒன்றும் கஷ்டமான கான்செப்டே இல்ல. ஆனால் இந்த பெயர் சொற்கள் பற்றிய தெளிவான சிந்தனை உங்கள் அனைவருக்கும் இருக்க வேண்டும். இருந்தால்தான் நம்மால் ஆங்கிலத்தை
பிழை என்று தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். முதலாவது வகை என்ன பார்த்தோம் நவுன்ஸ்ல? people அப்படின்னா மக்கள் அல்லது நபர்கள் அப்படின்னு பார்த்தோம். உதாரணத்துக்கு பார்ப்போம். ஒரு நபரை நாங்கள் கையால காட்டி சொல்றோம், அவர் ஒரு வைத்தியர். இங்கு நவுன் எது? வெரி குட். வைத்தியர் என்பது நவுன். ஏன்? வைத்தியர் என்பது ஒரு நபரை குறிக்கிறது. புரிஞ்சுதா உங்களுக்கு? வெரி குட். இப்ப நாங்க மேலும் பல நபர்களை சொல்லி பார்ப்போம். நான் தமிழில் முதலில் கூறுகின்றேன். அவ்வாறு தமிழில் கூறும்போது உங்களுக்கு அவற்றிற்கான ஆங்கில வடிவம் தெரியுமாயின் கமெண்ட் பண்ணிட்டே வாருங்கள். இரண்டாவது தடவையாக நானே உங்களுக்கான விடைகளையும் சொல்வேன். நீங்கள் என் கூட சேர்ந்து பயிற்சி பண்ணுங்க. அம்மா, அப்பா, ஆசிரியர், வைத்தியர், செவிலியர், சிறுவன், பிள்ளைகள், பெண், மனிதன், மாணவன். இதே போல எங்களால பல பெயர் சொற்களை சொல்ல முடியும். ஏன்? நம் கண்களால் பார்ப்பனவற்றையும் கண்களுக்கு புலப்படுவனவற்றையும் நம் சிந்தனைகளையும் வெளிப்படுத்துவதுதான் இந்த பெயர் சொல். அவற்றையெல்லாம் நாம் எப்படி பெயரிடுகின்றோமோ அவைதான் பெயர் சொற்கள். இப்ப once again உங்களுக்கான விடைகளை நானும் சொல்கின்றேன், நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. அம்மா, மதர். நாங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல மம், மம்மி அப்படி எப்படி வேணுமென்னாலும், மா எப்படி வேணுமென்னாலும் சொல்லிக்கொள்ளலாம். அதே மாதிரி அப்பா, ஃபாதர், ஃபாதர், டேட், டேடி, பா எப்படி வேணுமென்னாலும் அதுவும் சொல்லிக்கொள்ளலாம். அடுத்து நாங்க பார்ப்போம். ஆசிரியர், டீச்சர், வைத்தியர், டாக்டர், செவிலியர், நர்ஸ், சிறுவன், பாய், பிள்ளைகள், பிள்ளை அல்ல பிள்ளைகள் பன்மை வடிவம் சில்ட்ரன். இங்கு ஒரு பிள்ளை என்றால் எப்படி சொல்வோம்? சைல்டு. அதனுடைய பன்மை வடிவம் தான் சில்ட்ரன். சில பேருக்கு பழக்கத்துல வந்திருக்கும் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்ல கூடாது. சைல்டு என்பதனுடைய பன்மை வடிவம் தான் சில்ட்ரன். அடுத்து நாங்க பார்ப்போம். பெண், உமன், மனிதன், மேன், மாணவன், ஸ்டூடெண்ட். இப்ப நாங்க முதல்ல என்ன வாக்கியம் என்று தமிழில் சொல்லி பார்த்தோம்? அவர் ஒரு வைத்தியர் அப்படின்னு சொன்னோம். இது ஆங்கிலத்துல நாங்க எப்படி சொல்வோம்? He is a doctor. He is a doctor. அடுத்த பாப்போம். அவர் என்னுடைய அப்பா. He is my father. பிள்ளைகள் விளையாடிக் கொண்டிருக்கிறாங்க. Children are playing. Children are playing. கீதா ஒரு செவிலியர். கீதா is a nurse. என் அம்மா ஒரு வைத்தியர். My mother is a doctor. அவர்கள் என்னுடைய பிள்ளைகள். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்வோம்? They are my children. இங்கே இப்போது நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? இத்தனை வாக்கியங்களிலும் உள்ள பெயர் சொற்களை கமெண்ட் பண்ண போறீங்க. உங்களுக்கான நேரம் வழங்கப்படுகிறது. Now let's see the answers. அவர் ஒரு வைத்தியர். இங்குள்ள பெயர் சொல் என்ன? Very good, doctor. He is my father. Father. Children are playing. Children. Geeta is a nurse. Very good. இங்கே இரண்டு பெயர் சொற்கள் காணப்படுகின்றன. ஒன்று கீதா என்பதும் பெயர் சொல்தான், நர்ஸ் என்பதும் பெயர் சொல்தான். ஏன்? கீதா என்ற ஒரு நபரை பார்த்து குறிப்பிடுகிறீர்கள், நர்ஸ் என்பதும் ஒருவரை பார்த்து குறிப்பிடுகிறீர்கள். அடுத்த வாக்கியம். My mother is a doctor. இங்கேயும் என்ன? இரண்டு பெயர் சொற்கள் காணப்படுகின்றன, mother and doctor. அவர்கள் என்னுடைய பிள்ளைகள். They are my children. இங்கு காணப்படுகின்ற பெயர் சொல் என்ன? Amazing children.
இப்போ இங்கு எத்தனை பெயர்ச்சொற்கள் காணப்பட்டன? 8. இவற்றில் எத்தனை நீங்கள் சரியாக கூறினீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க. வெரி குட். அடுத்த வகை பேர்ட்ஸ். பேர்ட்ஸும் இந்த நவுன்லாம் நடங்குதுன்னு பார்த்தோம். பேர்ட்ஸ் என்ன? பறவைகள். உதாரணத்துக்கு பார்ப்போம். அது ஒரு காகம் அப்படின்னு நாங்க சொல்கிறோம். இங்கு காகம் என்பது ஒரு பறவை, ஆதலால் அது ஒரு நவுன். இப்போ கொஞ்சம் பேர்ட்ஸ் நேம்ஸ் பார்ப்போம். நான் தமிழில் கூறுகிறேன், அப்போது நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டே வரலாம். அதுக்கு பிறகு நானே தமிழும் ஆங்கிலமும் கூறுவேன். என் கூட சேர்ந்து நீங்களும் பயிற்சி பண்ணலாம். காகம், கிளி, கொக்கு, மயில், குயில், வாத்து, புறா, கழுகு, கோழி, சேவல். நீங்க கமெண்ட் பண்ணிருப்பீங்க நம்புறேன். வாங்க பார்க்கலாம் ஆன்சர்ஸ். அப்ப உங்களுக்கு இதுல 10ல எத்தனை சரி வந்துச்சுன்னு அதையும் நீங்க கமெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். crow காகம், கிளி parrot, கொக்கு crane, மயில் peacock, குயில் cuckoo, வாத்து duck, புறா dove, கழுகு eagle, கோழி hen, சேவல் cock. இப்ப நாங்க முதலாவது பார்த்த வாக்கியம் என்ன? அது ஒரு காகம். இது ஆங்கிலத்துல நாங்க எப்படி சொல்வோம்? It is a crow. இந்த வாக்கியத்தில் உள்ள பெயர் சொல் என்ன? crow. ஏன் crow என்பது பறவை இனத்தை சார்ந்தது. இன்னும் ஒரு வாக்கியம் பார்ப்போமா? அது ஒரு கிளி. இதை எப்படி சொல்லலாம்? That is a parrot. That's a parrot. இங்குள்ள பெயர் சொல் என்ன? well done parrot. ஏன் parrot என்பது ஒரு பறவை. இப்போ அடுத்த 3 வாக்கியங்களிலும் உள்ள பெயர் சொற்களை நீங்க கமெண்ட் பண்ண போறீங்க. பண்ணி அந்த 3ல எத்தனை சரி எடுத்தீங்கன்னு நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. முதலாவது வாக்கியம், மயில் அழகானது. The peacock is beautiful. இரண்டாவது, அவை புறாக்கள். Those are doves. அங்கே ஒரு கொக்கு இருக்கு. There is a crane. நீங்க கமெண்ட் பண்ணிருப்பீங்க நம்புறேன். வாங்க பாப்போம். The peacock is beautiful. இங்க இருக்கிற பெயர் சொல்ல என்ன? peacock. அவை புறாக்கள். Those are doves. இதுல பெயர் சொல்ல என்ன? very good doves. அங்கே ஒரு கொக்கு இருக்குது. There is a crane. இதுல உள்ள பெயர் சொல்ல என்ன? amazing crane. இப்ப நாங்க 2 விடயம் பார்த்துட்டோம். பீப்புள பார்த்துட்டோம் உதாரணங்கள், பேர்ட்ஸ் என்னன்னு சொல்லி உதாரணங்கள் பார்த்து முடித்து விட்டோம். அடுத்து நாங்க என்ன பார்க்க போகின்றோம்? அனிமல்ஸ். அனிமல்ஸ் என்ன? விலங்குகள். அது ஒரு சிங்கம். இந்த வாக்கியத்தில் உள்ள பெயர் சொல்ல என்ன? சிங்கம். ஏன் சிங்கம் என்பது ஒரு விலங்கு. நாம் இப்போது மேலும் சில விலங்குகளின் பெயர்களை பார்ப்போம். நான் அவற்றை தமிழில் கூறுவேன். அப்போது நீங்கள் கமெண்டில் அவற்றிற்கான ஆங்கில பெயர்களை சொல்லுங்கள். மறுபடியும் தமிழில் கூறி ஆங்கிலத்திலும் கூறுவேன். அப்போது நீங்கள் சரி பார்த்து உங்களுக்கு எத்தனை சரியாக கூற முடிந்ததென பெயரிட்டு கொள்ளலாம். சிங்கம், புலி, மான், கழுதை, குதிரை, யானை, நாய், பூனை, பாம்பு, முயல். இப்போது நீங்கள் இவற்றுக்கான விடைகளை கமெண்ட் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். வாங்க பாப்போம். அது ஒரு சிங்கம்.
இது ஆங்கிலத்துல எப்படி சொல்லுவோம்? It is a lion. இங்கு எது பெயர் சொல்? lion என்பது. lion is a noun. Why? It is an animal. அது ஒரு விலங்கா இருக்குது. அந்த விலங்கை பார்த்து நாங்கள் lion அப்படின்னு சொல்றோம், பெயரிடுறோம். ஆகவே lion என்பது ஒரு பெயர் சொல். இது எங்களுடைய பசு. This is our cow. இந்த வாக்கியத்துல பெயர் சொல் என்ன? cow. எப்படி எங்களுக்கு தெரியும்? cow என்பது ஒரு அனிமல். ஒரு விலங்கை பார்த்து நாங்கள் பெயரிடுகின்றோம். ஆதலால் it is a noun. இப்போ உங்களுக்காக 3 வாக்கியங்கள் கூறுகிறேன். அவற்றில் உள்ள பெயர் சொற்களை இனங்கண்டு கமெண்ட் பண்ணுங்க. யானை ஒரு பெரிய விலங்கு. The elephant is a big animal. எனக்கு பாம்புகள் என்றால் பயம். I'm afraid of snakes. முயல் வேகமாக ஓடும். The rabbit run fast. இந்த வாக்கியங்களில் உள்ள பெயர் சொற்களை இப்பவே கமெண்ட் பண்ணுங்க. Very good. The elephant is a big animal. இங்கே எத்தனை பெயர் சொற்கள் உள்ளன? 2. அவையவை elephant and animal. இரண்டாவது வாக்கியம் என்ன? I am afraid of snakes. இங்குள்ள பெயர் சொல் என்ன? well done, snakes. முயல் வேகமாக ஓடும். The rabbit run fast. இதில் உள்ள பெயர் சொல் என்ன? amazing, rabbit. இப்போ நாம் மனிதர்களை பெயரிட பார்த்து முடித்து விட்டோம். பறவைகளை பெயரிட்டு பார்த்து முடித்து விட்டோம். விலங்குகளையும் பெயரிட்டு பார்த்து முடித்து விட்டோம். 4வதாக நாம் இடங்களை பெயரிட்டு பழக போகின்றோம். places அப்படின்னா என்ன? இடங்கள். அது எங்களுடைய வகுப்பறை. இங்கு உள்ள பெயர் சொல் என்ன? வகுப்பறை என்பது. ஏன்? வகுப்பறை என்பது ஒரு இடத்தை குறிக்கின்றது. இப்போ நான் மேலும் சில இடங்களின் பெயர்களை தமிழில் கூறுவேன். அப்போது உங்களுக்கு அவற்றிற்கான ஆங்கில வடிவங்கள் தெரியுமா என்று கமெண்ட் பண்ணிட்டே வாருங்கள். மறுபடியும் நான் தமிழிலும் கூறி ஆங்கிலத்திலும் கூறும் போது என் கூட சேர்ந்து பயிற்சி பண்ணுவதோடு நீங்கள் கமெண்டில் கூறிய விடைகள் சரியா என்பதை பரீட்சித்து எத்தனை சரி எடுத்துள்ளீர்கள் என்பதையும் கமெண்ட் பண்ணுங்க. பாடசாலை, தபால் அலுவலகம், கிராமம், வயல், கடற்கரை, கோவில், மிருகக் காட்சிச்சாலை, ஜப்பான், வீடு. அமேசிங். நீங்க சரியா விட சொல்லியிருப்பீங்க நம்புறேன். வாங்க பார்க்கலாம். பாடசாலை, ஸ்கூல், தபால் அலுவலகம், போஸ்ட் ஆபீஸ், கிராமம், வில்லேஜ், வயல், பெடிஃபீல்ட், கடற்கரை, பீச், கோவில், டெம்பிள், மிருகக் காட்சிச்சாலை, ஜூ, ஜப்பான், ஜப்பான், வீடு, ஹவுஸ். அது எங்களுடைய வகுப்பறை. அது எங்களுடைய வகுப்பறை. இது ஆங்கிலத்துல எப்படி சொல்வோம்? It is our classroom. இந்த வாக்கியத்துல நவுன் எது? Very good, classroom என்பது. ஏன்? classroom என்பது ஒரு இடத்தை குறிக்கிறது. இன்னொரு உதாரணம் பார்ப்போமா? அவர்கள் ஜப்பானில் வசிக்கிறார்கள். எங்கே வசிக்கிறார்கள்? ஜப்பானில். They live in Japan. இதில் உள்ள நவுன் என்ன? ஜப்பான். வேற சிம்பிள். ஜப்பான் என்றது ஒரு நாட்டை குறிக்குது, அதாவது ஒரு இடத்தை குறிக்குது. ஜப்பான் தான் நவுன்.
இப்போ உங்களுக்காக 3 வாக்கியங்கள் கூற போகின்றேன். அவற்றில் உள்ள நவுன்ஸை இனங்கண்டு கமெண்ட் பண்ணுங்க. அவர் தபால் அலுவலகத்தில் வேலை செய்கிறார். He works in a post office. நாம் கடற்கரைக்கு செல்வோம். Let's go to the beach. எனது வீடு கிராமத்தில் இருக்கிறது. My house is in a village. Splendid. நீங்க எல்லாரும் சரியான விடைகளை சொல்லி இருப்பீங்கன்னு நம்புறேன். வாங்க பாப்போம். He works in a post office. இங்க உள்ள பேர் சொல்ல என்ன? Post office. Simple and post office தான் ஒரு இடத்தை குறிக்குது. நாம் கடற்கரைக்கு செல்வோம். Let's go to the beach. இங்க உள்ள பேர் சொல் beach. எனது வீடு கிராமத்தில் இருக்கிறது. My house is in a village. இங்கே எத்தனை பேர் சொற்கள் உள்ளன? Amazing. 2. எத்தனை இருக்கு? How many nouns are here? 2 nouns. What are they? House and village. House என்றதும் ஒரு பிளேஸ் தான் குறிக்குது. Village கிராமம் என்பதும் ஒரு இடத்தை தான் குறிக்குது. அப்ப நாளைக்கு எத்தனை சரியான கமெண்ட் பண்ணுங்க. Very good. இப்ப நாங்கள் என்னென்ன பார்த்து விட்டோம்? People பார்த்தோம், birds பார்த்தோம், animals பார்த்துட்டோம், places பார்த்துட்டோம். 5வதாக நாம் things or objects, அதாவது பொருட்களை பற்றி பார்க்க போகின்றோம். அது ஒரு பேனா. இந்த வாக்கியத்தில் உள்ள பொருள் என்ன? பேனா. ஆதலால் பேனா என்பதும் ஒரு பெயர் சொல் தான். இப்போது நான் 10 சொற்களை தமிழில் சொல்ல போகின்றேன். அவற்றிற்கான ஆங்கில வடிவத்தை கமெண்ட் பண்ணிட்டே வாருங்கள். நான் 2வது தடவையாக தமிழிலும் சொல்லி ஆங்கிலத்திலும் சொல்லுவேன். அப்போது என் கூட சேர்ந்து பயிற்சி பண்ணுவதோடு உங்களுடைய விடைகள் சரியா என்பதையும் பரீட்சித்துக் கொள்ளுங்கள். கண், பேனா, பானை, கட்டில், கார், புத்தகம், மேசை, சூரியன், மரம், பூ. இப்போ இவற்றில் எத்தனை நீங்கள் சரியாக கூறினீர்கள் என்று மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதை இன்னும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டுமாயின் ஒரு சில வாக்கியங்களை பார்ப்போம். அது ஒரு பேனா. It is a pen. It is a pen. இதில் உள்ள noun என்ன? பென் என்பது. ஏன் பேனா என்பது ஒரு பொருள் ஆகையால் பென் என்பது ஒரு noun. அவை வர்ணமயமான பூக்கள். Those are colorful flowers. Those are colorful flowers. இங்குள்ள பெயர் சொல்ல என்ன? Flowers. Flowers என்பது என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் தான். இப்போ உங்களுக்கு 3 வாக்கியங்கள் கூற போகின்றேன். தமிழிலும் கூறி ஆங்கிலத்திலும் கூறுவேன். அவற்றில் உள்ள பெயர் சொற்களை இனங்கண்டு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு 2 கண்கள் உண்டு. I have 2 eyes. இது ஒரு மேசை. This is a table. மரத்தில் அநேக பூக்கள் உண்டு. There are many flowers on the tree. உங்களோட விடைகளை கமெண்ட்ல சொல்லுங்க. Well done. இப்ப நாங்கள் விடைகளை பார்ப்போம். I have 2 eyes. இங்க இருக்கிற ஆப்ஜெக்ட் என்ன? Eyes. இது ஒரு மேசை. This is a table. இதுல உள்ள பெயர் சொல் table. There are many flowers on the tree. இங்க எத்தனை பெயர் சொற்கள் உள்ளன? How many nouns are here? 2 nouns. What are they? Flowers and tree. அப்போ உங்களுக்கு எத்தனை சரியாக வந்துள்ளன என்று கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நாங்கள் 5 வகையான பெயர்ச்சொல் பகுதிகளை பார்த்து விட்டோம். அவையவை what are they? People, birds,
animals, places, things or objects. Last but not least, நாங்க ஆறாவதை பார்க்க போறோம் ideas. இது ideas என்று சொல்றோம். Actually, these are abstract nouns. அதாவது நம்மால் உணர்ந்து கொள்ளக்கூடியவையாக இருக்கும். இங்கு உணர்வுகள் ஃபீலிங்ஸ், பண்புகள் குவாலிட்டிஸ், ஆளுமைகள் பர்சனாலிட்டிஸ், குணாதிசயங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ் என பல வகையான சொற்களை இங்கு வகைப்படுத்திக் கொள்ளலாம். சொல்லப்போனா இவற்றை நாங்கள் அப்டிராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வாக்கியம் ஒன்று நாங்க பார்ப்போம். உண்மை பேசு அப்படின்னு சொல்றோம். ஒரு பெயர் சொல்லான்றிருக்கு. அது ஒரு அப்டிராக்ட் நவுன். அது என்ன? உண்மை. உண்மை என்பதை உங்களால பார்க்க முடியுமா? இல்ல. தொட முடியுமா? இல்ல. உணர்ந்து கொள்ளத்தான் முடியும். அப்போ இவற்றைத்தான் நாங்கள் அப்டிராக்ட் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் உங்களுக்கு 10 சொற்கள் சொல்ல போகின்றேன். அவற்றை தமிழில் கூறும்போது நீங்கள் ஆங்கிலத்தில் கமெண்ட் பண்ணிட்டே வாருங்கள். 2வது முறையாக நான் தமிழிலும் கூறி ஆங்கிலத்திலும் கூறுவேன். என் கூட சேர்ந்து பயிற்சி பண்றதோடு நீங்கள் எழுதிய விடைகள் சரியா என சரி பார்த்து 10க்கு எத்தனை சரி எடுத்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. உண்மை, பொய், சுதந்திரம், அன்பு, வினா, வாழ்க்கை, பிரச்சினை, ஆராய்ச்சி, நேரம், சேவை. பிரைவோ. நீங்கள் சரியாக பதில் அளித்திருப்பீர்கள் என நம்புகிறேன். நாங்க பார்க்கலாம். உண்மை ட்ரூத், பொய் லை, சுதந்திரம் ஃப்ரீடம், அன்பு கைண்ட்னஸ், வினா question, வாழ்க்கை லைஃப், பிரச்சினை ப்ராப்ளம், ஆராய்ச்சி ரிசர்ச், நேரம் டைம், சேவை சர்வீஸ். இதை இன்னும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டுமாயின் இவற்றை வாக்கியங்களில் எவ்வாறு பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்க போறோம். உண்மை பேசு. இது நாங்க ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்? ஸ்பீக் த ட்ரூத். ஸ்பீக் த ட்ரூத். அப்போ இந்த வாக்கியத்தில் உள்ள பெயர் சொல் என்ன? ட்ரூத் என்பது. Because it is an abstract idea. அடுத்த வாக்கியம் பார்ப்போம். பொய் சொல்லாதே. Don't tell lies. Don't tell lies. இங்குள்ள பெயர் சொல் lies. இப்போ உங்களுக்காக 3 வாக்கியங்கள் தமிழிலும் கூறி ஆங்கிலத்திலும் கூறுவேன். அவற்றில் உள்ள பெயர் சொற்களை கமெண்ட் பண்ணுங்க. அது ஒரு பிரச்சனை இல்லை. It is not a problem. சேவை செய்வது எனது சுதந்திரம். Doing service is my freedom. உன்னுடைய வினாவை கேள். Ask me your question. Very good. நீங்கள் சரியாக விடையளித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். வாங்க பார்ப்போம். It's not a problem. இங்குள்ள ஐடியாஸ் என்ன? ப்ராப்ளம். சேவை செய்வது எனது சுதந்திரம். Doing service is my freedom. இங்கே எத்தனை nouns இருந்தன? Very good. 2. What are they? Service and freedom. Ask me your question. இங்குள்ள பெயர் சொல் என்ன? Well done. Question. இப்போ nouns என்றால் என்ன, அதாவது நேமிங் வேர்ட்ஸ் என்றும் அவற்றில் எவையெல்லாம் அடங்கும் என்பதையும் பார்த்தோம். அதாவது people, birds, animals, places, things or objects, and last one ideas. Ideas and not only ideas, அதுல வேற என்னெல்லாம் வரும் என்று பார்த்தோம். Now
let's have a small revision. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் என்று சொன்னா, நான் உங்களுக்காக 10 வாக்கியங்களை ஆங்கிலத்தில் கூறப்போகின்றேன். அவற்றில் உள்ள பெயர் சொற்களை இனங்கண்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிவில் உங்களுக்கு எத்தனை பெயர் சொற்களை இனங்காணக்கூடியதாக இருந்தன என்பதை கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. Shall we start? Are you ready? Very good. Let's get started. She is a student. Rani is a child. The children are in the classroom. We are going to the beach. Raju has many books on the table. Asia is the largest continent. Sheila has a big parrot in the cage. My friends live in a small village. It is a tiny fish. Last, we have a red car. இப்போ உங்களுக்கான நேரம். Amazing. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு ஆங்கிலம் கற்பதில் ஆர்வம் உள்ள அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த தொடரை முழுமையாக பார்வையிடுவதற்கு இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிடில் இப்பவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Let me meet you with day 3 video at 7 p.m.